ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு நான் ரோப் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயினும் இந்த கோல்டு கலர் வந்திருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம சேர்த்து வந்து சைடு ஸ்டிச் போடணும். கோல்டு கலர் த்ரெட்லையும் இப்போ இதில் வந்து 1.5 இன்ச் டிஃப்ரெண்டில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் செயின் போட்டுக்கலாம் ஒரு லைன். இப்போ க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். சீக்வன்ஸும் பீட்ஸும் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சீக்வன்ஸு, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சீக்வன்ஸ்குள்ளே நீடில் போட்டுடணும். இப்போ சீக்வன்ஸும் க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சீக்வன்ஸ்குள்ளே நீடில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று போட்டிருக்கேன். இங்கே 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல்டு கலர் பீட்ஸ் போட்டிருக்கோம், அது போட்டுக்கலாம். வளைவாக போட்டுக்கலையா, போட்டுட்டு இந்த ஸ்டோன் கீழே வந்து இன்னொரு
சீக்வென்ஸ் வச்சு நம்ம ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வி ஷேப்பில் வந்திருக்கு. வி ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா ஓவல் சைஸ் பீட்ஸு இதுக்கு நேராக வந்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ப்ரன்ச் நாட் போட்டுக்கலாம். 1 2 இதுக்கு நேராக வர்றது மாதிரி போடணும். சுற்றுறது வந்து ரொம்ப டைட் பண்ணி சுற்றாமல் கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க. இப்போ தான் நீடில் வந்து உள்ளே இறங்கும். நீடில் நம்பர் வந்து 5 எடுத்திருக்கேன். நம்ம இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஃபுல்லு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடைவெளியில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. இங்கே க்ரீன் ஸ்டோன் போட்டிருக்கேன். நம்ம நெக்கை சுற்றிலுமே அங்கங்கே நான் க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். 2 சுகர் பீட்ஸு, நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேருக்கு நேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒவ்வொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பீட்ஸ் போட்டுட்டு பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன்.
5 + 5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 சுற்றி சுற்றிட்டு சீக்வென்ஸ்குள்ளே நம்ம வந்து நீடில் உள்ளே போட்டுடலாம். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சுன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.